பரமாலகு வையாகரண சித்தாந்தம் மஞ்சூஷம். இன்னைக்கு காலத்தால் நாம் யோக்கியதாவை பற்றி நாம் பார்த்து முடிச்சிட்டோம். யோக்கியதா, ஆகாங்ஷா, யோக்கியதா நடந்து முடிச்சாச்சு. இப்போ ஆசக்தி விசாரா, பிரகிருதான்வய போதானுகூல பதாவியவதானம் ஆசக்தி. ஆசக்தினா ஆசன்னதா. ஆசன்னதான்னா அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்கள்லாம் கிட்டக்க இருக்கணும், ரொம்ப தள்ளி இருக்கக்கூடாது. உடனே உச்சரிக்கணும். ஆமாம், உடனே காலத்தினால கிட்ட இருக்கணும், காலத்தினால கிட்ட இருக்கணும். காலப்பிரயுக்தமான வியவதானம் நிறைய இருக்கக்கூடாது. பிரகிருத அன்வய போத அனுகூல பத அவ்யவதானம் ஆசக்தி. இது நியாயத்தில் எப்படி சொல்லலை சார்? இதோ நான் சொல்கிறேன். பிரகிருத அன்வயா, பிரகிருத அன்வயானா என்ன அப்படின்னா, கடமானயன்ற இந்த வாக்கியத்தில் கடகர்மகம் ஆனயனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் நமக்கு இஷ்டம். கடகர்மகம் ஆனயனம் அப்படின்ற ஒரு அர்த்தம் நமக்கு இஷ்டம். அதுதான் பிரகிருதமான அர்த்தம், பிரகிருதமான விவக்ஷிதமான வாக்கியார்த்தம், அதுதான் அது. சரியா? இப்போ அந்த இடத்துல இந்த ஆனயனம்னு ஒரு கிரியை இருக்கு இல்லையா? ஆனயனம்ன்ற கிரியையை சொல்லக்கூடிய பதம் ஆனய இருக்கு இல்லையா? அப்போ ஆனய அவனுடைய பதத்தினுடைய அர்த்தமாகிய ஆனயனம், அதில் யார் அன்வயிக்கணும்னு நாம் ஆசைப்படுறோம்? கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தம் அன்வயிக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்போ பிரகிருத அன்வய போத அனுகூல பத அவ்யவதானம், அந்த பதங்கள் கூட அதுக்கு அனுகூலமான பதங்கள் யார் அப்படின்னா கடம்ன்ற பதமும் ஆனயன்ற பதமும், ரெண்டு பதமும். அந்த ரெண்டு பதங்களும் எப்படி இருக்கணும்னா அவ்யவஹிதங்களாக இருக்கணும். காலத்தினால வியவதானம் ஏற்பட்டிருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடம்னு இப்போ சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஆனயன்றான், வராது. உங்களுக்கு என்ன தேவை? கடகர்மகம் ஆனயனம் அப்படின்ற ஒரு அர்த்தம் தேவை. அந்த அர்த்தம் வரணும்னா கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தமாகிய குடமானது இல்லையா, ஆனயன்ற பதத்தினுடைய அர்த்தத்தில் அன்வயிக்கணும். அதுதான் பிரகிருதான்வயம். சரியா? அதாவது இந்த பதத்தினுடைய அர்த்தம் அந்த பதார்த்தத்தில் அன்வயிக்கணும், அந்த பதத்தினுடைய அர்த்தம் இந்த பதார்த்தத்தில் அன்வயிக்கணும். அப்படி அன்வயிச்சாதான் அந்த தேவைப்பட்டையான அன்வய போதம் வரும். அன்வய போதம்னா என்ன அப்படின்னா, கடபதார்த்தமானது ஆனய பதார்த்தத்தில் அன்வயிக்கிறது, ஆனயன்ற பதத்தினுடைய அர்த்தமாகிய கடபதார்த்தத்தில் அன்வயிக்கிறது அப்படின்னு ஒரு போதம் வருது இல்லையா? அந்த போதத்துக்கு என்ன பேர்? பிரகிருதான்வய போதான்னு பேர். பிரகிருத்தான்னா ப்ரெசண்ட்டு. ப்ரெசண்ட்டில் அன்வயா, ப்ரெசண்ட்டில் எந்தெந்த பதார்த்தங்களுக்கு தொடர்பு ஏற்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, தொடர்போ அந்த தொடர்பு ஏற்படணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு போதான்னு பேர். அது மாதிரியான போதம் வரணும்னா அதுக்கு தகுந்தாறு போல இருக்கக்கூடிய பதங்கள் இருக்கு இல்லையா? என்ன பதம்? கடம்ன்ற பதமும் ஆனயனன்ற பதமும். இந்த பதங்களுக்குள்ளே என்ன இருக்கணும்? அவ்யவதானம் இருக்கணும். அதாவது வியவதானம் இருக்கக்கூடாது. என்ன வியவதானம்? காலகிருத்தமான வியவதானம் இருக்கக்கூடாது. வியவதானஸ்ய பர்யாய பதம், வியவதானஸ்ய பர்யாய பதம். வியவதானம்னா என்ன? அந்தரம்னு சொல்வா. ஹலோனந்தரா சம்யோகா அத்பிஹி அவ்யவஹிதாக ஹலஹ. அந்த வியவதானம்ன்ற அர்த்தத்தில் அங்கே அந்தரன்ற சப்தத்தை யூஸ் பண்ணுறாங்க. அனந்த வியவஹிதாக. ஆமாம், அவ்யவஹிதாக. ஆமாம். அப்போ பிரகிருதான்வய புரிஞ்சுதா? இப்போ பிரகிருத அன்வய போதா. பிரகிருதான்வயா நாமக்கா கடபதார்த்தஸ்ய கடம்ன்ற, அதான் சம்ஸ்கிருதம் சொல்லும்போது சிலது ஈஸியாக இருக்கும், தமிழ் சிரமமாக இருக்கும்.
கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தமாகிய குடத்தை அப்படின்ற அந்த அர்த்தமானது ஆனையன்ற பதத்தினுடைய அர்த்தத்தில் அன்வயிக்கணும், சம்பந்தப்படணும் அப்படின்றது தான் பிரகிருதான்வயா. அதே மாதிரி ஆனையன்ற பதத்தினுடைய அர்த்தமானது கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தத்தில் அன்வயிக்கணும் அப்படின்றது தான் அன்வயித்தல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பிரகிருதான்வயா. அப்போ பிரகிருதான்வயா வேற, பிரகிருதான்வய போதா வேற. அந்த ரெண்டு பதார்த்தங்கள் சேரணும். அந்த ரெண்டு பதார்த்தங்கள் சேரறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கிறது போதம். இப்போ பிரகிருதான்வய போதா. அப்படி ஒரு போதம் நமக்கு ஏற்படணும்னா அதுக்கு அனுகூலமான பதம் என்ன? கடம்ன்ற பதமும் அனுகூலமான பதம் தான், ஆனையன்ற பதமும் அனுகூலமான பதம் தான். பிரகிருதான்வய போத அனுகூல பதே. அந்த பதங்களுக்குள்ள அவ்யவதானம் இருக்கணும், காலகிருதமான வியவதானம் இருக்கக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் ஒரு கடம் ஆனைய அப்படின்னு ஒரு 2 செகண்ட் வேணால் கேப் இருக்கலாம். அது எவ்வளோ கேப் இருக்கணும்னு ஒன்று யாரும் வந்து இது பண்ணல. லோக்கத்தில் ஒரு 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 கடம் ஆனைய அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ரொம்ப 10 நிமிஷம் கழிச்சு கடம்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஆனையான்னு சொன்னால் அப்போ விவதானம். 10 நிமிஷம்னு இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சாலே அது விவதானம் தான். அப்போ அவ்யவதானம் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? ஆசக்தின்னு பேர். பிரகிருதான்வய போதானுகூல பதாவியவதானம் ஆசக்திஹி. கிரிரக்னிமான். இந்த வியவதானம் இருக்கு இல்லையா, பிரகிருதான்வய போத அனுகூல பதயோகோ மத்தியே வியவதானம் இருக்கு பார். அவ்யவதானம் இருக்கணும், வியவதானம் இருக்கக்கூடாது. அந்த வியவதானம் எப்படி வரும்னா 2 பிரகாரத்தில் வரும். நடுவில் இன்னொரு ஒரு பதம் வந்துருத்துனாலும் வியவதானம் வரும், நடுவில் ஒரு பெரிய காலம் வந்தாலும் வியவதானம் வரும். காலகிருத்தமான வியவதானம் பிரகிருதான்வய போத அனனுகூல பத வியவதானம். கடமான கடகர்மகம் ஆணையனம்னு எனக்கு போதம் வரணும். நீங்கள் கடம்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சி கடம் அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்விஜம் ஹோதாரம் ரத்தாமம் ஆனய அப்படின்னா, இப்போ காலகிருத்தமான விவதானத்தோடு கூட ஒரு அனனுகூல பத பிரயுக்தமான வியவதானம் வந்துடுது. அனனுகூலம்னா இப்போ உனக்கு தேவையான போதம் என்ன? கடகர்மகம் ஆணையனம்னு. அந்த போதத்தை உண்டு பண்ணுறதுக்கு அனுகூலமான பதங்கள் இருக்குது பாரு. என்ன முதல்ல சொன்ன கடம், பின்னாடி சொன்ன ஆணையா, அதுக்கு நடுவில் பதாந்தர பிரயுக்தமான வியவதானம் வந்துடுது. சரியா? அதனால் கிரி, அதுக்கு ஒரு உதாரணம், கிரிர் அக்னிமான் இது ஆசன்னம். கிரிஹி அக்னிமான், மலையானது அக்னியை உடையது. இங்கே என்ன இருக்குது? 2 பதமும் ஆசன்னமாக இருக்குது. சரியா? அனாசன்னமாக வியவதானம் அப்படின்னா அனாசன்னதா. நீங்கள் கேட்டிங்களா? அந்தரா அப்படின்றத சொல்கிற மாதிரி ஆசன்னமான பதங்கள். கிரிர் அக்னிமான் இது ஆசன்னம். அனாசன்னம் ச கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனான்றான். ஒன்று கிரிஹி அக்னிமான்னு ஒரு வாக்கியம், புக்தம் தேவதத்தேனான்னு ஒரு வாக்கியம். புக்தம் தேவதத்தேன அப்படின்ற பதத்திலிருந்து எது மாதிரியான அன்வய போதம் வரணும் அப்படின்னு கேட்டோன்னா, தேவதத்த கர்த்திருக்கம் போஜனம், பூதகாலிகம் போஜனம்னு அப்படி அந்த போதம் நமக்கு வரணும். அந்த போதத்துக்கு அனுகூலமான பதங்கள் யார்? புக்தம்ன்ற பதமும் தேவதத்தேனன்ற பதமும். இன்னொரு போதம் என்ன? கிரிர் அக்னிமான் அப்படின்ற இல்லையா, அக்னிமத் அபின்னஹா கிரிஹி அப்படின்னு போதம் வரணும். அந்த போதத்துக்கு அனுகூலமான பதங்கள் இவா 2 பேரும். ரைட்டு, ரெண்டுத்தையும் கலந்துட்டான், மிக்சர் கலக்கிற மாதிரி. கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனா, அவ்வளோதான், ஒரே இதிலே தொலைஞ்சது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த வியவதானம் யாருனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பதாந்தரத்தினால, பதாந்தர பிரயுக்தமான, அதாவது அனனுகூல பதாந்தரம் சொல்கிறத காட்டிலையும் அனனுகூலன்னா பிரகிருதான்வய போதானனுகூல அதாவது எந்த அன்வய போதம் உனக்கு விவக்ஷிதமோ அன்வய போதம் இஷ்டமோ அதுக்கு அனனுகூலமான பதாந்தரத்தினால விவதானம் ஏற்பட்டிருக்கு. அப்போ உனக்கு அங்கே ஆசக்தி இருக்காது. ஆசக்தி இல்லைன்னா என்னன்னா சாப்த போதத்துக்கான சககாரி காரணம் இல்லைன்னு ஆச்சு.
சாப்தபோதத்துக்கான சககாரிய காரணம் இல்லைன்னு சொன்னால் சாப்தபோதம் வரப்போகிறது இல்லை. அதனால தான் கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேன இடத்துல சாப்தபோதம் வரல. அனாசன்னம் ச கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேனேதி ஆசக்திரப்பி இதோட ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது சொன்னார், ஏப்பா இப்படி நீங்கள் சொல்கிறீங்களா, சதாவதானி சஹசிராவதானிலாம் சொல்கிறோம், தசாவதானின்றோம். இங்கே 1 மணி நேரம் ப்ரோக்ராம் நடக்கிறது. யாரோ ஒருத்தன் என்ன பண்ணால் ஒரு பதத்தை சொல்கிறான், முதல் ரவுண்டுக்கு ஒரு பதத்தை சொல்கிறான், அப்புறமா ஏகப்பட்ட கூத்து நடக்கிறது. 2வது ரவுண்டுக்கு இன்னொரு பதத்தை சொல்கிறான், ஏகப்பட்ட கூத்து நடக்கிறது. லாஸ்ட் முடியும்பொழுது இவன் என்ன சொன்னான்னு மொத்தத்தையும் அவர் சொல்கிறாரு. நீ சாப்தபோதம் வரணும்னா ஆசக்தி பதங்களுக்குள்ளே ஆசக்தி இருக்கணும்னு சொன்னீங்க, ஆசக்தியே இல்லையே. ஆனால் அவருக்கு சாப்தபோதம் வெளுத்து வாங்குறாரே அவர், அது எப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு நாகேஸ்வர் சொன்னார், ஆசக்தின்றது சாப்தபோதத்துக்கு நான் சொல்கிறேன்டா, சாப்தபோதத்துக்கு ஆசக்தி சககாரி காரணம் அப்படின்றது மந்த புத்தி விஷயம். அது நல்ல சூக்ஷ்ம புத்திக்கு பதங்களுக்குள்ள ஆசக்தியே காலகிருத்தமான வியவதானம் இருந்தாலும் பரவாயில்ல, பதாந்தர அனனுகூல பதாந்தர பிரயுக்தமான வியவதானம் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் டக்குன்னு போட்டு அர்த்தம் பண்ணுவான். ஆசக்திரப்பி மந்த புத்தேகே சாப்தபோதே காரணம். மந்த புத்தியாக இருந்தாலும் புத்திமான் தாண்டா அவன், கொஞ்சம் ஸ்லோவாக புரியும், அவ்வளோதான். அவன் கெட்டிக்காரன் தான், அவன் ஸ்பீடாக புரியாத தவிர ஸ்லோவாக புரியும். அப்போ மந்த புத்தி கூட யோசிச்சா அவனுக்கு சாப்தபோதம் வரும், புரியுதா அவனுக்கு? அவன் சூக்ஷ்ம புத்தி இருக்கிறவனுக்கு கிடுகிடுன்னு வந்துடும், மந்த புத்தி இருக்கிறவனுக்கு யோசிச்சா வரும். அப்போ மந்த புத்தி இருக்கான் பாரு, அவனுக்கு அவிலம்பேன சாப்தபோதத்துக்கு தான் ஆசக்தி காரணம். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஆசக்திங்கிறது ஆப்ஷனல். ஆசக்திரப்பி மந்த புத்தேகே அவிலம்பேன சாப்தபோதே. அவன் மந்த புத்திக்கு சீக்கிரம் சாப்தபோதம் வர்றதுக்கு ஆசக்தி காரணம். அதே மந்த புத்திக்கு கூட ஆசக்தி இல்லைன்னா விலம்பேன சாப்தபோதம் வரலாம். அப்போ என்ன எடுத்து சாப்தபோதத்துக்கு ஆசக்தி காரணம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆசக்தி அவன் எதுவும் சூக்ஷ்ம புத்தியாக இருந்தால் ஆசக்தி இல்லாட்டினாலும் அவனுக்கு சீக்கிரமாக வந்துடும். மந்த புத்தியாக இருந்ததுன்னா ஆசக்தி இருந்ததுன்னா அவிலம்பேன வரும், அதான் சீக்கிரம் வரும். ஆசக்தி இருந்ததுன்னா சீக்கிரம் வரும், ஆசக்தி இல்லைன்னா வராதுன்னு இல்லை, விளம்பேன வரும். ஆகத்தி என்ன ஆயிடுச்சு, ஆசக்தி காரணம் இல்லைன்னு ஆச்சு. ஆசக்திரப்பி மந்த புத்தேர் அவிலம்பேன சாப்தபோதே காரணம். அமந்த புத்தேஸ்து ஆசக்தியபாவேபி, அமந்த புத்தி சூக்ஷ்ம புத்தி ஆசக்தியபாவேபி பதார்த்தோபஸ்திதோ, பதத்திலேருந்து பதார்த்தோபஸ்திதி இருக்குப்பா. இந்த பதார்த்தத்தோட அன்வையாக இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு ஒரு ஆகாங்ஷா மனசில் இருந்துகிட்டே இருக்கு அவனுக்கு. ஒரு 10 பதங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், இதோட ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணுறான். கடம் அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞச தேவ மிருத்யுஞ்ச ஹோதாரம் ரத்னதாதமம் ஆணையான்றான். இவன் கடம்னு முதல் க்ஷணத்தில் சொன்ன உடனேவே கடரூபமான கர்மாவோட அன்வைய அர்த்தம் என்னான்னு துருன்னு இருந்துகிட்டே இருக்குது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஆணையான்னு சொன்ன உடனேவே ஆணையான்ற பதார்த்த உபஸ்திதி வருது. என்னது என்ன பேருக்கு, பதார்த்தோபஸ்திதி வந்த உடனேவே இந்த 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 பதார்த்தத்துக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அன்வயமாகி சாப்தபோதம் அவனுக்கு சட்டுன்னு வந்துடும், ஆசக்தி தேவையில்லைன்னு. கரெக்டு தான் அவர் சொல்கிறது நாகேஸ்வர். ஏன் அப்படின்னா வேதத்தில் வரும்போது மாற்றி மாற்றி வரும். ஆசக்தி நரஜசா வர்த்தமானோன்னு ஆன் இருக்குது, வர்த்தமானகா அங்கே இருக்குது, இது அங்கான்னு. சத்திய நரஜசா ஆவர்த்தமானகான்னு ஆசக்தி நரஜசா வர்த்தமானோ நிவேஷின் நபர் நன்மர்த்தியஞ்ச எல்லா இடத்துலையும் அப்படி தான். அத்தியானோ தேவசவித பிரஜாபத் சாவி சோபகம் பரா துஷ்வப்னம் சுவா, துஸ்வப்னம் பராசுவ, இந்த பரா அங்கே அன்வயிக்கும்.
பரா துஷ்வப்னியகும் சுப விஸ்வானி தேவச விதர் துரிதானி பராசுப துரிதானி பராசுப அங்கே சேர்ந்து வந்துடுத்துப்பார். முதல்ல வந்து பரா தனியாக வந்தது, துஸ்வப்னம் வந்தது, சுபா தனியாக வந்தது, பராசுபா ஆகிடுது. அப்போ வேதத்தில் இப்படி மாற்றி மாற்றி தான் வரும். வேதம் வேணாம். ஆகர்த்தா சம்பிருத்தோ ஆகர்த்த பிரதிபத்தை ஜெகத பித்ரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ தளி தானே வருது எல்லாமே இல்லையா? அதனால் வந்து ஆசக்தி இல்லாட்டினாலும் பரவாயில்ல. சங்கீதம் பாடுறா, இழுத்து இழுத்து பாடுறா. ஒரு பதத்தை இழுத்துட்டு ஒன்று நடுவில் ஆலாபனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பதத்தை பாடுறா. அது எம்எஸ் சுப்பலட்சுமி வந்து இது ஒரு இது கூட பாடியிருக்கா சார். அது அதாவது காமாட்சி மேலே பாடும்போது அது கொஞ்சம் நெருடலான ஒரு கிருத்தியில் யாரோ ஒருத்தர் ஸ்ரீதரையாவால் கிருத்தியா ஏதோ தேவி மேலே கிருத்தி அது பாடும்போது இது மாதிரி தான் இது டம்ப டம்ப அப்படின்னு வரும். அது அது வந்து அது கரெக்டாக இறக்கி ஏற்றி பாடி அது மாதிரி வரும். ஆனால் என்ன சொன்னார்னா அமந்த புத்தேஸ்து ஆசக்தி அபாவேபி பதார்த்தோபஸ்திதோ. பதார்த்தோபஸ்தித்தினா வாக்கியார்த்தோபஸ்திதி இல்லை, பதத்திலேருந்து பதார்த்தோபஸ்திதி தான் வந்திருக்கு. ஆகாங்ஷாதிதா யார் நான் இப்போ சொன்னது எது தசாவதானி சதாவதானிலாம் சொன்னேன். ஆகாங்ஷா இருந்ததுன்னா அவிலம்பேனைவ போதா பவதி இத்துக்தே சீக்கிரமேவ போதா பவதி. கடம்ன்றது பதத்தினுடைய அர்த்தம் பதார்த்தம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆகாங்ஷா இருக்குது. 2 நிமிஷம் கழித்து ஆணையை சொன்னோன்னா சட்டுன்னு அவனுக்கு கடகர்மகம் ஆணையனும் வந்துருன்றார். அவிலம்பேனைவ போதோ பவதி இது ந போதே தஸ்யாக காரணத்துவம். போதே சாப்தபோதே தஸ்யாக ஆசக்தேः ந காரணத்துவம் ந சககாரி காரணத்துவம். துவனிதம் சேதம் நபதாந்த சூத்திரே பாஷ்யே. அடுத்து பிரமாணம். இவர் எது சொன்னாலும் உடனே பிரமாணம். நீங்கள் சொந்தமாக சொன்னீங்க இல்லைப்பா, இது சூத்திர பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார். எங்கே? நபதாந்த துர்வச்சன சூத்திரத்தில் ஸ்தால்யா மோதனம் பச்சதி இத்தியாது ஸ்தால்யாம் இத்தியஸ்ய ஓதனபதேன வியபதானேபி பிரகிருதான்வய போதானுகூலத்வாத் ஆசன்னத்வாக்ஷதி. இங்கே ஸ்தால்யாம் அது பார், அது ஒரு நல்ல உதாரணம். அது ஒரு வாக்கியம் இருக்குது, வாக்கியத்தில் அநேக விபக்தியந்தமான பதங்கள் இருக்குது. எல்லா விபக்தியந்தமான பதங்களுக்கும் வேறு வேறு காரகம் அர்த்தம். சரியா? ஸ்தால்யாம் ஓதனம் பச்சதி. இப்போ ஸ்தால்யாம் சப்தம் யந்தமான பதம், ஓதனன்றது த்விதீயாந்தமான பதம், பச்சதி திங்கந்தம். இப்போ இந்த ஸ்தால்யாம்ன்ற பதத்துக்கு பதத்துக்குன்னு சொன்னால் பதார்த்தம்னு வச்சு வாங்கிக்கணும். ஸ்தால்யாம்ன்ற பதார்த்தத்துக்கு எங்கடா அன்வயம்னு கேட்டால் பச்சதியில் தான் அன்வயம். ஓதனன்ற பதார்த்தத்துக்கு எங்கடா அன்வயம் கேட்டால் பச்சதியில் தான் அன்வயம். அப்போ ஒரு அம்மாவுக்கு அநேக பசங்கள் இருக்குது, பக்கத்தில் தூங்கியிருந்தாலும் கூட எல்லா பசங்களும் அம்மாவை தான் மனசில் வச்சுட்டு இருக்குங்க. அது மாதிரி ஒரு வாக்கியத்தில் அநேக பதங்கள் இருந்தாலும் எல்லா பதங்களும் பரஸ்பரம் அன்வயம் ஆகாது. கிரியாபதத்தில் கிரியையில் தான் அன்வயமாகும். சரியா? அப்போ நீங்கள் பாருங்க, ஸ்தால்யாம் ஓதனம் பச்சதியில் ஸ்தால் அதிகரணகம் ஓதன கர்மகம் பச்சனம் ஓதன கர்மகா பாக்கான்னு போதம் வருது. இங்கே ஸ்தால்யாம் பதார்த்தம் எங்கே அன்வயிக்கணும்? பச்சதியில். அப்போ ஸ்தால்யாம்னு ஒன்று என்ன? ஸ்தாலி ரூபம் அதிகரண காரகம்னு போதம் வந்த உடனேவே காம் கிரியாம் பிரதி ஏதது அதிகரண காரகம்னு உங்களுக்கு ஆகாங்ஷா வரும். அந்த ஆகாங்ஷையை பூர்த்தி பண்ணுறதுக்கான யோக்கியமான பதம் வந்து பச்சதியா ஓதனமா? பச்சதி தான். பச்சதின்ற பதத்தை பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓதனன்ற பதத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க. அப்போ ஸ்தால்யாமுக்கும் பச்சதிக்கும் நடுவில் ஓதனன்ற பதம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது, அது வியவதானமாக இருக்குது. அப்போ வியவதானமாக இருந்தாலும் கூட ஆனால் பிரகிருதான்வய போத அனுகூலமாக இருக்கிறதுனால அங்கே ஆசக்தி இருக்குன்னு தான் நாம் வச்சுப்போம். அதாவது என்ன கேள்வி வந்ததுன்னா, கிரிஹி அக்னிமான்னு ஒரு பிரயோகம், புக்தம் தேவதத்தானு ஒரு பிரயோகம், தேவதத்தேன பிரயோகம், ரெண்டுமே வந்து ஆசக்தி இருக்குது. அடுத்தது வந்து கிரிர் புக்தம் அக்னிமான் தேவதத்தேன அப்படின்றதுல பதங்களுக்குள்ளே ஆசக்தி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னான். ஏன் அப்படின்னா அந்த கிரிஹிக்கும்
அக்னிமானுக்கும் நடுவில் புக்தம்ன்ற பதம் எப்படி இருக்குன்னார், பிரகிருதான்வய போத அனனுகூலமாக இருக்குது. சரியா? இப்போ சொல்ல உதாரணம், ஸ்தால்யாம் ஓதனம் பச்சத்தின்றதுல இங்கே கூட தான் ஸ்தால்யாம்ன்ற பதத்துக்கும் பச்சத்திக்கும் பதத்துக்கும் நடுவில் ஓதன்ற பதத்தினால உங்களுக்கு என்ன ஏற்படுறது, விவதானம் ஏற்படுறதுன்னு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறார், விவதானம் இருந்தாலும் அது பிரகிருதான்வய போத அனனுகூல பதம் கிடையாது, பிரகிருதான்வய போத அனுகூல பதம் இது. ஏன்? பிரகிருதான்வய போதம் சாப்த போதம் உங்களுக்கு எப்படி தேவை அப்படின்னா, ஸ்தால்யதிகரணகம் ஓதன கர்மகம் பச்சனம்னு. அது பச்சனம்ன்றது கேட்டாரா? இருடா முதல்ல சொல்லிடுறேன்டா, அதுக்கப்புறங்கிறா உங்களுக்கு எது மாதிரியான அன்வய போதம் இஷ்டம் அப்படின்னு கேட்டால், ஸ்தால்யதிகரணகம் ஓதன கர்மகம் பச்சனம் அப்படின்றது தான் பிரகிருதான்வய போதா. அந்த போதத்துக்கு அனுகூலத்துவம் எப்படி ஸ்தால்யாம்ன்ற பதத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் ஓதன்ற பதத்துலேயும் இருக்குது. அப்போ ரெண்டு பதமுமே பிரகிருதான்வய போத அனுகூல பதங்கள். அவளுக்குள்ளுக்குள்ள ஸ்தால்யாமுக்கும் பச்சதிக்கும் நடுவில் வேணால் ஓதன்ற பதம் விவதாயகமாக இருக்கலாம். விவதாயகமாக இருந்தாலும் கூட பிரகிருதான்வய போத அனுகூல பத வியவதானமே தவிர பிரகிருதான்வய போத அனனுகூல பத வியவதானம் இல்லை. அங்கே என்ன, கிரி புக்தம் அக்னிமான் தேவதத்தேன்ற இடத்துல அந்த புக்தம்ன்றது பிரகிருதான்வய போத அனுகூல பதம் இல்லை, பிரகிருதான்வய போத அனனுகூல பதம். புரிஞ்சுதா? அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவதானத்தை வச்சுன்னு பார்க்கும்போது அங்கே ஆசக்தி இல்லைன்னு சொல்லணும். ஸ்தால்யாமோதனம் பச்சதி இது மாதிரியான நாம பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாக்கியங்களில் அந்த காரக பதத்துக்கும் கிரியைக்கும் தான் அன்வயம். நடுவில் தத்பின்னமான அநேக பதங்கள் இருந்தாலும் கூட அந்த அநேக பதங்கள் பிரகிருதான்வய போத அனுகூலம்ன்றதுனால அது வியவதானத்வேன பரிகணனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீ சொல்லு. ஸ்தால்யாம் மோதனம் பச்சதி அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பாக்கக்கிரியை கேட்டதுக்கப்புறம் தான் நடுவில் இது அனுகூலமான்ற விஷயம் தெரியும். ஸ்தால்யாம் ஓதனம் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓதன ஸ்தாலியில் மத்தியத்தில் இது இதுக்கு அனுகூலம், இது அனனுகூலம்ன்றது பச்சதின்றது கேட்டால் தான் தெரியும். அப்போ பச்சதின்றதுக்கு கேட்காம அதுக்கு பதில் வேறு ஏதாவது வந்துடுது அப்படின்னா அப்போ அது அனனுகூலம் தானே சார்? ஆமாம். அப்போ அனனுகூலம் அது எப்படி? ஏன்னா நீ ஆசக்தி யாருக்குள்ள இருக்குன்னு சொல்ல போகிறா? உனக்கு பிரகிருதான்வய சாப்த போதம் எதுவோ அதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய எல்லா பதங்களையும் சேர்த்து தானே நீ ஆசக்தி இருக்குன்னு சொல்ல போகிற. அப்போ ஏவஞ்சா அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதங்களையும் எதிர்க்க இருக்கக்கூடிய பிரயோகம் பண்ணி ஆகணும். ஆசக்தின்றது ஒரு பதத்தில் இருக்கிறது இல்லைப்பா. அப்போ ஏவஞ்சா அவன் பிரயோகம் பண்ணணும். அது அவன் பிரயோகம் பண்ணக்கப்புறம் தான் அவன் ஓஜனம் என்ன சொன்ன, இப்போ ஸ்தால்யா ஓஜனம் பச்சத்தி சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு பதம்னு சொன்னால் வச்சுக்கோ, அப்போ அது இல்லை தான். அதனால் நாம் இப்போ என்ன விசாரம் பண்ணிட்டுருக்கோம்னா ஆசக்தி எங்கே இருக்குது அப்படின்னு விசாரம் பண்ணிட்டுருக்கோம்னா எங்கே இருக்குதுன்னு விசாரம் பண்ணிட்டுருக்கோம். எந்த மாதிரியான சாப்த போதம் இஷ்டமோ அந்த சாப்த போதத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அநேக பதங்கள், பிரயுக்தமான அநேக பதங்கள், அந்த அநேகம்னா ஏகபின்னம் அநேகம், ரெண்டுக்கு மேற்பட்டது. அந்த பதங்களில் அந்த ஒரு அவ்யவதானம் இருந்ததுன்னு சொன்னால் அவைகளுக்குள்ளே என்ன இருக்குது, ஆசக்தி இருக்குதுன்னு தெரியாது. ஆசக்தி இருக்குதுன்னு சொன்னால் சாப்தபோதம் வரும் அப்படின்றது மதம். அதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஸ்தால்யாம் ஓதனம் பச்சதி இத்தியாதோ ஸ்தால்யாம் இத்தியஸ்ய ஓதனபதேன வியவதானேபி பிரகிருதான்வயபோத அனுகூலத்வாத் ஆசன்னத்வ அக்ஷதிஹி. ஆசன்னத்வம் अस्त्येव, आसन्नत्वस्य न दो विरोधः इति आसक्तिविचारः, अर्थात् तात्पर्यविचारः. अनन्तरं पश्यामः वा? श्रीगुरुभ्यो नमः.